ஹாய் ஹலோ மக்களே. கடைசி எபிசோட் 3ல என்ன இருக்கும்னா, நம்ம தீ மொத்தமாக பீச்சுக்காக விழுந்திருப்பான். ஆனால் பீச் பையன் இவன் எவ்வளோ தான் சொல்லி விட்டாலும் அது எதுவுமே புரியாமல் இவன் இப்படி தான் பேசுவான்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். இதுக்கடையில் மோக்கோ காமிச்சோன்னா மோக்குக்கு பேராக வில்லியம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஒரு சில மெசேஜஸ் வந்திருக்கும். இப்படி தான் இந்த எபிசோட் 3 முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் 4ல் வில்லியமோட என்ட்ரி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது பத்தாதுன்னு பீச்சோட நார்மல் லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தீ அங்கே போய் பல அலப்பறையை பண்ணி வச்சுருப்பான். பாஜாவை பார்த்தே பயந்து தெரிச்சு ஓடிருப்பான். அந்த சீன்லாம் வேறு இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் எபிசோட் 4க்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் அர்ச்சனையோட ஒரு வீட்டை தான் காணிக்காங்க. அதாவது எபிசோட் 3ல் கடைசியாக மலையில் நினைத்துக்கு முன்னாடி நீ போகிற அந்த ஊரில் என்னோட ஒரு வீடும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாம்ல, அந்த வீடு தான். பீச்சா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்டில் நல்லா படுத்து உருண்டுகிட்டே இருக்கா. அந்த டைம்னு பார்த்து அலாரம் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு இவனும் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே முழிச்சா எதை பார்த்து பயந்தான்னு தெரில. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பார்த்து இவன் டக்குன்னு பயப்பட அப்பயே நமக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு காணிக்காங்க. 3 பேர் அப்படியே நின்றுட்டு காலை வணக்கம் அப்படிங்கிற மாதிரி பீச்சிட்ட சொல்ல இதை பார்த்துட்டு பீச்சும் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்போ அதில் என்ன ஒருத்தர் என்ன சொல்லாருன்னா, உங்களுக்காக சுடு தண்ணி ரெடியாக இருக்குது, அதுவும் இந்த டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சுடு தண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன பதில் சொல்லாங்கன்னா, ஆமாம் 37 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்க வாட்டர் தான் வார்ம் வாட்டர், அதில் குளிச்சா எல்லாமே நல்லபடியாக நடக்கும், பெட் சர்க்குலேஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க. ஏச்சும் ஒரு நார்மல் ஷவர் போதும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னால் அதுக்கு பதிலுக்கு ஒரு 5 நிமிஷம் குளிச்சா போதும், டெய்லி காலையில் 5 நிமிஷம் குளிக்க தான் ரொம்ப நல்லதுன்னு இவங்க வேறு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த தாத்தாவை அதாவது இந்த பட்லரை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு இருக்கேன். பேனோட்ஸுன்றதுல கோகோ ஒரு பட்லராக வந்திருப்பாங்க. இப்படி ஏஐகிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா எப்படி அடுக்கடுக்காக இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவோமோ அதே மாதிரி எல்லாரும் பதில் சொல்லிட்டு அங்கே இருக்க உங்கள் குளியலறை அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் கையை காட்ட பீச் அப்படி எங்கே திரும்பி பார்க்கா. சரின்னு சொல்லி பாத்ரூம் ரீச் பண்ணோம்னா இவனும் போய் உள்ளாடி பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு ஒரு தடவை தீ சொல்லியிருப்பாம்ல, என்னோட பாத்ரூம் முழுவதும் என்னோட வீடு இருக்குது அப்படின்னு. இப்போ அதில் தண்ணி சத்தம் குளிச்சிட்ருக்கோம். திடீர்னு பின்னாடி ஒரு மியூசிக் சத்தம் கேட்டால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் பைப்புளுக்கே இருக்குது. டக்குனு இவனு திரும்பி பார்க்க என்னன்னு பார்த்தா ஒரு பையன் அப்படியே ஒயிட் வாசிட்டே பின்னாடி நிற்கான். பார்த்த பீச்சும் இது எஃபோர்ட் டைமில் நடக்கக்கூடிய சீன்ஸ்க்கு மேலேயே இருக்கே அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் பேந்த முழிச்சிட்ருக்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் குளிச்சுட்டு வெளியே வெளியே போய் யாராரு உங்கள் அம்மா தாய்லாந்தில் தான் இருக்காங்க, ஒரு சில வேலை இருக்காத முடிச்சுட்டு கிளம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்ருக்க. பதிலுக்கு தீ இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எனக்கு இன்னும் போய் சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுட்ருக்கான். இப்படியும் உங்கள் 2 பேரும் அதுலேருந்து ஒரு கடி மட்டும் கடிச்சிக்கிட்டு சரி நான் சாப்பிட்டுட்டேன் கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இங்கே தீயும் நீ முழுசாக சாப்பிட முடியாது அப்போ தான் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் காலுக்கு மேலே கால் போட்டு அப்படியே திரும்பி உட்காந்துருக்கான். இதை பார்த்து இந்த பீச்சு இதுக்கு மேலே தாங்க முடியாமல் திருப்பி அந்த ஒரு கேக்கில் கடி வச்சுக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அப்படியே தரன்னு பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிடறான். வெளியே வந்து அவனை நிறுத்திக்கிட்டு நேற்று நைட்டு ரொம்ப இருட்டாக இருந்து அதனால இந்த வீடு இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல, ஆனால் இப்போ தான் தெரியுது இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்க. தீயும் வீட்டையை சுற்றி பார்த்துக்கிட்டு நீ இதை குட்டியாக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் வேறு சீரியஸாக கேட்டுட்ருக்கான். பீச்சு இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நிஜமாகவே குளிக்கும் போதா அத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டால் அப்படியே திருப்பி நம்ம தீக்க ஃபேஸை காணிக்கணுமே பச்சை பாப்பா மூஞ்சி வச்சிட்டு இருக்க மாதிரி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் மண்டையை அசைக்க பீச்சும் பதிலுக்கு இந்த வேலையை எல்லாத்தையும் நானே தனியாலாம் பார்த்துப்பேன், எனக்கு இது எதுவுமே நார்மல் இல்லை, மற்றவங்கள நம்ம வேலையை செய்ய வைக்கிறது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏதோ கஷ்டப்படுத்த மாதிரி நம்ம பீச்சை ஃபீல் பண்ணிட்டே பேச தீயும் அது அவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல பீச்சும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வர இவனுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாதானே புரியும். அதனால இவனும் திரும்பி சரி இப்படி சொல்லலாம், நம்ம 2 பேரும் வேறு மாதிரி வளர்ந்தோம், அதனால எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, இந்த மாதிரிலாம் நான் யாரையும் வேலை வாங்கினதும் கிடையாது, என் வேலை யாரும் செஞ்சதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்ருக்க. தீயும் சரி அப்போ நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கி நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்ருக்க. பீச்சோ உங்கள் கீழே வேலை பார்க்கவங்களுடைய எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அப்படி தானே, நானும் மற்றவங்க ஆர்டர்ஸை கேட்டு தான் என்னோடய வேலையே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும், ஆனால் உங்கள் வேலை ஆர்டர் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியுமே பேசிகிட்ருக்க. கொஞ்ச நாளில் தீக்க ஃபேஸை பார்க்கணுமே அப்படி மாறிடுது. நீ என்ன நினைக்கிற, நான் ஆர்டர்ஸை ஜஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறியா, எனக்கு யாரும் ஆர்டர்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்னு நீ நினைக்கிறியா என்ன, நிஜமாகவே என்னால் இந்த வேலையை விட்டு வெளியே வர முடியாது, இந்த வேலையை எப்படியா இருந்தாலும் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போவேன். இதில் அதையும் பார்த்துட்டு இருந்த அந்த பீச்சை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம தீக்க பக்கத்தில் போய் உட்காந்து இல்லை நான் அப்படி சொல்ல வரல, நிஜமாகவே இது உங்களோட வேலை தான்,
நான் ஃபஸ்ட் டைம் இந்த பெரிய வீட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரன்னு எனக்கு வந்து தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ சும்மா ஜோக் பண்ணீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன். ஒருத்தங்களை டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினச்சா அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம தீயோட முகத்தில் ஒரு புன்னகையே வருது. இவன் சிரிச்சதுக்கப்புறம் தான் பாக்கியே நல்லா இருக்கான். அப்படி தானே? நம்மள மாதிரி இந்த பீச் பயலும் நிஜமாவே உங்கள் பாத்ரூம் சைஸ் வந்து என் வீடு சைஸ் அளவு தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ என்னமோ ஊரா பில்டப் கொடுக்க மாதிரி இருந்து அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த தீ பையனும் உடனே இதோடைய ஒரு குட்டி வீடு இருக்குது, ஒரு வேளை உனக்கு இந்த பெரிய வீடு பிடிக்கல நம்ம அங்கே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, தீ பையன் குட்டின்னு சொன்னாலே அது வந்து பெருசாக தான் இருக்கும். இல்லைன்னு இந்த பெரிய வீடோடு கொஞ்சம் குட்டின்னு சொன்னால் அது எந்த சைஸில் இருக்குன்னு தெரில. இதில் அதை கேட்டுட்டு இந்த பீச் பையனும் பொதுவாக எல்லாரும் குட்டியாக இருக்க இடத்த பார்த்து தான் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, நிஜமாவே இந்த வீடு ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த கார்டனும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கார்டன் பிடிச்சிருக்குன்னு இவன் சொல்ல, இந்த தீயும் உடனே அந்த முட்டை ஓடு இருக்குல்ல, நீ எப்போ அதை தானே வீட்டில் வச்சு தட்டிகிட்டு இருப்ப, அதையும் நீ கொண்டு வரலாம், கொண்டு வந்து இங்கே வாசிக்கலாம், உனக்கு எப்போ விருப்பம் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீ வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் தாராள மனசோடு ஒரு க்ரீன் ஃப்ளாகாக வந்து ஆடிட்டு இருக்க நம்ம பீச்சுக்காக. உண்மையில் நம்ம பீச்சும் ஆமாவோட அது என்னது அப்படின்னு கேட்டால், இந்த தீபையன் அதான் நீ வீட்டில் வச்சு தட்டிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி எக்கோ சவுண்டு கேட்டு இருக்கமே நீங்கள் சொல்ல, பீச்சும் அது ஹேண்ட் பேனு, அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது ஒன்றும் ஆமாவோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். நம்ம தீயும் ஓ மியூசிக்கா, நான் இதுவரை மியூசிக் கற்றுக்கிட்டதே இல்லை, எனக்கு அதுக்கான டைமும் கிடைச்சதில்ல அப்படிங்கிற மாதிரி இவன் திருப்பி அமைதியாயிர. இதை பார்த்துட்டு இருந்த இந்த பீச்சும், இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம வேணால் ஜாலியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, தேயும் பதிலுக்கு நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு நம்ம பீச்சை பார்த்தா, பீச் என்ன சொல்லான்னா, உங்களோட இந்த பணக்கார லைஃபு நிஜமாகவே நல்லா தான் இருந்து இதை பற்றி நானும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னோட இந்த ஆர்டினரி லைஃப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கண்டாமா, இது இப்போ உங்களோட டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவன் இப்படி கையை நீட்ட, ஏன் அப்படி ஒரு சின்ன ஸ்மைலோடி நம்ம பீச்சோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏஞ்சி போகிறான். அப்படி இங்கே கட் பண்ணோம்னா லேடியை காணிக்காங்க. அந்த லேடி கொஞ்சம் டீம் மெம்பர்ஸை அங்கே தான் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு எல்லாரையும் அங்கே அனுப்பிட்டுருக்க. அந்த டைம்னு பார்த்து பீச் வரா. ஸோ பீச் என்ன அப்படிங்கிற இந்த லேடிக்கு வந்து வணக்கம் வைக்க, இன்னும் அப்படி பின்னாடி பார்த்துக்கிட்டு யார் அது ஒரு அசிஸ்டண்ட்டாக என்ன, ஆனால் நீ வந்து இன்னொன்று சன்லைட்டில் தானே ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னேன், என்கிட்ட பட்ஜெட் வர கம்மியாக இருக்குது, உன் அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்க சம்பளம் பத்தாதே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பீச்சும் பதிலுக்கு இல்லை இல்லை என் கூட ஜஸ்ட் ஒரு ட்ரெயினியாக தான் இவர் வந்திருக்காரு, ஒரு லஞ்சே வந்து போதும், அதே மாதிரி லஞ்சில் கூட பிக்கிலாம் ஒன்றும் கிடையாது, அதனால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு அந்த இன்லேடியும் ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும், நான் என்னோடய பட்ஜெட்டை பற்றி பார்த்து எப்படியாச்சும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால், இந்த பீஸ் பையன் திரும்பியும் அப்படிலாம் இல்லை நீங்கள் லஞ்சு கொடுத்தாலே போதும்னு சொல்ல, பின்னாடி தீக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஆல்ரெடி ஒரு எபிசோடில் கஞ்சி வாங்கி குடிக்க இடத்துலையே போய் எனக்கு அந்த கஞ்சி தான் வேணாம், அந்த கஞ்சி கூட 4-5 இது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி கேட்டுட்டு இருந்திருப்பான். இப்போ இவன் இப்படி சொல்ல, இவன் ஆமாம் ஆமாம் அப்படி தானே அப்படின்னு கூப்பிட்டுருக்க. அந்த இல்லையும் சரி ஓகே உள்ளாடி போங்க, அங்கே தான் வந்து ஷூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட. இவ்வளோ நேரம் இங்கே நடந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஃபோக்கஸும் நம்ம தீ மேலேயும் பீஸ் மேலேயும் தான் இருந்திருக்கோம். ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் மேலே தான் இருந்து, இந்த பேக்ரவுண்டில் நம்ம தீக்காக எத்தனை பாடி கார்ட்ஸ் எந்தெந்த விஷயத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் எனக்கு இருந்து. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள்லாம் பீச்சியும் தீயும் நோட் பண்ணிங்களா, இல்லை அந்த பாடி கார்ட்ஸும் நம்ம மோக்கும் அந்த சைக்கிளில் போனதை நோட் பண்ணிங்களா, கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம ஸ்டார்டிங்கே நோட் பண்ணிட்டோம், பட் பாவம் இந்த லேடி இப்போ தான் வந்து பார்க்காங்க போல், அப்படியே 2 பேரையும் அனுப்பிவிட்டு இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கெஃபேல போய் வெயிட் பண்ணுங்க, என்னோட தள்ளி இருங்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னு சொல்லி விட்றான். மோக்கும் கூட மடக்கிட்டாங்க வந்து கிளம்ப. பீச்சும் நம்ம தீக்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த தீப்பை என்ன சொல்லான்னா, உனக்கு நல்ல இடமே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு இந்த பீச்சும் ஏன் இந்த இடத்துக்கு என்ன குறை, நீங்கள் இந்த மாதிரி இடத்த பற்றி வந்து பேசுகிறீங்கன்னு கேட்டால், இதுக்கு இந்த தீப்பையிலும் ஏசி இருக்கக்கூடிய ஸ்டூடியோவில் போய் எடுத்துருக்கலாமே, அதுவும் அர்சனி கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடியோ மாதிரி அப்படின்னு சொல்லி இவன் அப்படி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பீச்சும் இவன் திறந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி லுக் விட்டுவிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்னோடய ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நம்ம தீயும் அப்படியே வந்து பார்க்க, என் பார்த்துக்கிட்டே இருக்க, சரி பெட்டியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்டியை வாங்கி இவனும் திறந்துக்கிட்டு ஏதோ ஒன்று வெளியே எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம தீயை பார்த்து, எனக்கு கொஞ்சம் லைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதில் போய் இருக்க முடியுமான்னு கேட்க,
ஈத்து இப்படி சொன்னதை கேட்டோன்னே நம்ம தீக்க ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து பார்க்கணுமே. நானா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கோம். அப்படியே பார்த்துக்கிட்டே நான் துடுக்கு போட்டா பண்ணதுக்கு எத்தனை ஆளுங்க இருக்காங்க தெரியுமா அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம பீச் சொன்னால் செஞ்சு தானே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பீச்சும் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. தீ வந்து சிரிக்காமல் உருன்னு உட்காந்துருக்க. இவனே இதை பார்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடியை கழுத்து கீழே வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு இவனும் கண்ணாடி கீழே வச்சுக்கிட்டு திருப்பி அதே மாதிரி உருன்னு இருந்தா. நான் பீச்சோ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, இதுக்கு தீயும் இப்போ ஸ்மைல் தானே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுக்கிட்டு ஹே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்க. இச்சையை பார்த்துக்கிட்டு இது வந்து இந்த கெஃபேயை ப்ரொமோட் பண்ணதுக்கான ஒரு ஷூட்டு. இந்த ஸ்மைல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல, டேய் இதை ஸ்மைலிங்லேயே வந்து சொல்லுவாங்க, இதை ஸ்மைல் லிஸ்ட்லேயே வந்து சேர்க்கக்கூடாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அதனால இந்த பீச் என்ன சொல்லலான்னா, நீங்கள் வந்து இப்படி ஸ்மைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க. இனிமேல் நம்ம தீ என்ன சொன்னான்னா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு உட்காந்துருக்க. பீச்சும் சரி ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க உங்கள் ஆப்போசிட்டில் வந்து இருக்காங்க, அவங்கள நீங்கள் எப்படி வந்து பார்ப்பீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஒரு லுக்கை உங்களுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, தீயும் இவ்வளோ நேரம் உண்மைன்னு தானே வந்து இருந்திருப்பா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு. ஆனால் இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்து நம்ம பீச்சை லுக் விட்டுட்ருக்க. பீச்சை தானே இவன் லவ் பண்ணுங்க. ஸோ பீச்சை பார்க்க பார்க்க இவனுக்கு வந்து ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலும் அப்படியே வந்து பெருசாக கண்ணும் அப்படியே அழகாக வந்து ஸ்மூத் ஆகுது. நான் லவ் பண்ணுற ஒருத்தங்களை எப்படி பார்ப்பேனே கேட்டேன் அப்படிங்கும்போது சொல்லிக்கிட்டே இவன் அழகாக தெரிக்க ஆரம்பிக்க. இதை நம்ம பீச்சும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கான். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம பீச்சுக்கே ஒரு ஷாக்கு. ஏன்னா நம்ம தீ யாரை பார்த்து அப்படி வந்து சிரிச்சிருப்பான், நம்ம பீச்சை பார்த்து மட்டும் தானே. உண்மையாகவே நம்ம தீ ரொம்ப அழகாக இருக்காம்ல. இவனை க்யூட்டுன்னு சொல்லதா இல்லை ஹேண்ட்ஸம்னு சொல்லதான்னு எனக்கு வந்து தெரியலை. ஆனால் ஒன்று ரொம்ப அழகாக இருக்கான் அது மட்டும் வந்து தெரியுது. அதே மாதிரி தான் நம்ம பீச்சை வந்து ஊற்று பார்த்துட்ருக்கான். அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து காணிக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்த ஃபேஸும் ரியல் டைமில் அவன் ஃபேஸை பார்க்குறது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம தீயும் பக்கத்தில் உட்காந்துட்டு இதை பார்த்துக்கிட்டு எப்படி கரெக்டாக பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நான் லவ் பண்ண ஒருத்தங்களை பார்க்குற மாதிரி என் கண் இருக்கா என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன்ட்டு கேட்டால், நீங்கள் எதை நினச்சிட்டு இருந்தீங்க இந்த ஷூட்டை வந்து எடுக்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த பீச் போய் வந்து கேட்க, நமக்கா இது என்ன கேள்வி ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இங்கே தீயும் நான் எதையும் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பீச்சும் நிஜமாகவே உங்கள் நேச்சுரல் போஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டிகிட்டு இருந்தா, நீ இனிமேல் நம்ம தீக்கு ரியாக்ஷனை காணிக்கணுமே நான் வந்து அப்படின்னு சொல்லி எதையும் ஆரம்பிச்சுக்கிட்டு டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க. இது டீப்பான யோசனை இல்லை, டீப்பான கனவு போல். பைப்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த போகிற இடத்துல உட்காந்துருந்துருப்பான்ல, அதில் வந்து டக்குன்னு எஞ்சிக்கிட்டு திடீர்னு உன்னோட கண்களை நான் தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வேறு பின்னாடி ஓட ஆரம்பிக்குது. பொதுவாக இந்தியன் சினிமாஸில் தான் இடையில இப்படி சினிமா பாட்டை கொண்டு சொருகுவான். ஆனால் ஒரு தாய் பியல் இப்படி சாங்கை கேட்குறப்பவும் நல்லா தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சீன் இந்த டான்ஸ்க்கு பின்னாடி ஒரு சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த சாங் வந்து விஆர் சீரீஸ்லேருந்து எடுத்த த ட்ரூத் இன் யுவர் ஐஸ் தான். அதுலேயும் நம்ம பாட் பண்ணுன்னு தான் வந்து வந்திருப்பாங்க. திருப்பி அந்த சாங்கை இதில் வந்து இவங்க யூஸ் பண்ண பெர்ஃபெக்டாக சொல்ல போனால் இந்த சாங்கும் இது கூட வந்து சிங் ஆகுது. இந்த சாங்கோட லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, அவனோட கண்களை பார்த்த அந்த நாளே வந்து தொலைஞ்சு போயிட்டேன் உன் கண்ணில், நீ என்னோட எல்லாத்தையும் வந்து மாற்றிட்ட, உன்னால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியுதா, நீனும் அதே மாதிரி எனக்காக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்க, இதுக்கு இந்த பீச்சும் என்னால் நான் நினைக்கிறத சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த தீயும் உன்னோட கண்களை பார்க்கும்போதே எனக்கு அது வந்து தெரியுது, என்னோட கண்களில் அந்த உண்மை வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் தெரியும்னு நினைக்கிறேன், என்னோட இதையும் என்றைக்கும் முடிச்சுட்டு இருக்கேன். அப்படியே உங்கள் 2 பேருக்கு பேக்ரவுண்டில் காமிச்சா யாரோ ஒரு பையன் வந்து சைக்கிளில் போய்ட்டு இருக்கான். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு அது நம்ம தீயோட பாடி கார்டு தான் பைப்பில் வியூ பார்த்து சுற்றிட்டு தெரியுதுன்னு. ஈச்சும் சரி ஓகேன்னு சொல்லி கேமராலாம் செட் பண்ணி ரெடியாக இருந்தா, இன்னும் ஓடி வந்து இதில் நடிக்க வேண்டிய மாடல் கீழே விழுந்துட்டாங்க, அதனால அவங்களால நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய குரூப் மெம்பர்ஸ் மூலமாக ஒரு அழகான ஹேண்ட்ஸமான யங் மேனை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி இதை ஷூட் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பீச்சிட்ட சொல்லிகிட்டு இருந்தா, தீய காஞ்சா தீய ஸ்லோ மோஷனில் கண்ணாடி எடுத்துகிட்டு இருக்க, தீக்க முடியலாம் அப்படி அழகாக ஆட ஆரம்பிக்குது. எப்படி ஆசிட்டு இவளை பார்த்துக்கிட்டு வாய்ப்பே இல்லை, நான் கண்டிப்பாக இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நான் மட்டும் பிரச்சனையை மாட்டுறதில்ல, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மாட்டுவாங்க, நீனும் வந்து மாட்டுவ, இது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டிகிட்டு இருக்க. நம்ம பீச்சும் உன் ஃபேஸ் வந்து இந்த ஃபோட்டோவில் தெரியக்கூடாது, அது மட்டும் தானே உங்களோட ஒரு கண்டிஷனு, கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன், தீ பையன் ரொம்பவும் க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் போடக்கூடிய ஒவ்வொரு கெட்டப்பும் இவனுக்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகுதுல்ல, இதுலேயும் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், எனக்கு அப்படி தான் வந்து தோணுது. எங்கே கட் பண்ணோம்னா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம பேச்சுக்கிட்ட ரொம்பவும் தேங்க்ஸ், நீ இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு நீ கண்டிப்பாக அதை வந்து பெர்ஃபெக்டாக எடுத்துருக்க முடியாது, அதுவும் முகம் தெரியாமல் இந்த அளவுக்கு அழகாக எடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீயை பார்த்துக்கிட்டு
நம்ம இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் எனக்கு உன்னோட பேர் கூட தெரியாது, உன் பேர் என்னன்னு கேட்டா இதுக்கு நம்ம தீ பையன்னு ஒரே வார்த்தை இல்லை, உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருக்க. இங்கும் நீ கொஞ்சம் இன்னைக்கு மிஸ்டீரியஸாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் பார்த்துட்டு இருக்க. இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த தீமையும் ஏதாச்சும் இடம் கூட பண்ணி வச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த பீச்சும் சரி அப்படின்னா எல்லாம் முடிஞ்சனா நாங்கள் கிளம்புவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறதை பற்றி வந்து கேட்டா. இங்கும் சரின்னு சொல்லிட்டு பெரிய அனுப்பி வைக்க. திடீர்னு என்ன ஞாபகம் தெரியல, 2 பேரையும் நிறுத்தி நம்ம தீக்கிட்ட நீ இன்னைக்கு நிறைய வேலை வந்து பார்த்த, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தா, இவனும் திரும்பி பார்த்துக்கிட்டு நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பி வச்சு நிற்கேன். இப்படியே போச்சுன்னா சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதில்ல, அதே மாதிரி நம்ம பீச்சுக்கும் வந்து தோணுது. அதனால ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்க. நம்ம தீயோ இவ்வளோ பண்ணது பத்தாதுன்னு ஆல்ரெடி லேட் ஆகுது கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி இங்கே நடந்த விஷயத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்து பேசிட்டு போகிறான். அந்த லேடிக்கு ரியாக்ஷனை வந்து பார்க்கணுமே, இவன் மொத்தமாகவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவன் நம்ம தீயை பற்றி அவளுக்கு தெரியலை. இப்போ தீயும் வந்து இதில் உட்காந்துருக்க. டீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுட்டு நம்ம பீச்சு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க. இவன் ஜூஸில் தண்ணியை கொடுத்தாலே மடக்கு மடக்குன்னு தான் குடிப்பேன். ஜூஸை வரண்டு கொடுத்துட்டானா அவன் கொடுத்துட்டு உட்காரதுக்கல்லையே இந்த டீ பையன் மடக்குன்னு மொத்தத்தையும் வந்து விழுங்கிட்டு இருக்கான். இப்படி குடிக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம பீச்சும் இப்போது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இவன் திருப்பி அவனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே மொத்த பாட்டிலையும் வந்து குடிச்சிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இந்த பீச்சா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாட்டில் திறந்தா இவன் பாட்டில் பார்த்து சிரிச்சுட்டே திறக்க மாதிரி இருக்கும் போல் இந்த தீக்கு. நீங்கள் என்ன பாட்டில் பார்த்துட்டே வந்து சிரிக்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ என்ன தானே பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோஸ் குடிக்க போன்னு நம்ம பீச்சை நிறுத்தி வச்சுக்கிட்டு இவன் இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க. நம்ம பீச்சும் திருப்பி சிரிச்சுக்கிட்டே நான் உங்களை பார்த்தா வந்து சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இவன் குடிக்க போனவன் டப்பாவை மூடி வச்சுக்கிட்டு நம்ம தீயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. தீவின் சும்மா சிரிச்சாலே இல்லை சும்மா பார்த்தாலே வந்து கவுந்துருவான். இப்போ இப்படி உளுந்து சிரிச்சா சும்மாவா சொல்லணும், என் மொத்தமாகவே உளுந்துட்டான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே கம்பிக்க மேலே சாஞ்சு வெக்கப்பட்டு உட்காந்துருக்க. இனிமேல் நம்ம பீச்சு அவன் வச்சிருந்த பேக்குள்ளே இருந்து அந்த லேடி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல உனக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஒன்று கொடுத்து நீ வேலை பார்த்ததுக்கான ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்தா நம்ம தீயோ அதை வாங்கி பிரித்து பார்த்தா உள்ளாடி 5000 ருபீஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம பீச்சோ நிறையா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டால் இந்த தீப்பை ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு சொல்லலாம் பாருங்களேன், என் டிஷ்யூ பேப்பர் வாங்கலோ கூட இந்த ரூபா வந்து பத்தாது, நீ என்ன எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு நம்ம பீச்சோ டிஷ்யூ பேப்பரு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவியா, அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு என்னையா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேட்கான். உட்காந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு போய் இன்னைக்கு இந்த 5000 ருபீஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணலான்னு உங்களுக்கு காணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல. அடுத்த சீனை காணிச்சோம்னா 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம பீச்சும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம தீக்கிட்ட உங்களால் அழகாக சைக்கிள் ஓட்ட முடியுதா அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம தீயும் இல்லை சைக்கிள் ரொம்ப பழசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போவும் அவன் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி தான் வந்துட்டு இருக்கான். அடுத்த ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா இவன் எப்படி பிரிக்கன்னு தெரியாமல் இருக்க. நம்ம பீச்சும் இப்படி பிரித்து சாப்பிடணும் இப்படி கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லி அதை வேற வந்து சொல்லி கொடுக்கான். நம்ம தீயது எல்லாத்தையும் வித்தியாசமாக பார்த்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். பீச் இது நல்லா இருக்கான்னு கேட்டா இல்லை இதுதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கையில் வச்சிருக்கிறத உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். பீச்சையும் பண்ணதெல்லாம் பார்த்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஆட்டு பண்ணைக்கு தான் போகிறாங்க போல. அங்கே இருக்கக்கூடிய ஆடுங்களுக்கெல்லாம் 2 பேர் புல்லு கொடுத்துட்ருக்க. நம்ம தீ ஒரு ஆடுக்கு புல்லு கொடுக்க போனால் அந்த ஆடு துள்ள இதை பார்த்து நம்ம தீயும் 2 அடி பின்னாடி போக. நம்ம பீச் என்னாச்சுன்னு கேட்டால் இல்லை எனக்கு பழக்கம் இல்லை அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்க. அதுக்கப்புறம் பழகிருச்சு போல். ஆடுக்கு முன்னாடி கேரட்டை நீட்டிக்கிட்டு இந்த அவனுக்கு இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அந்த ஆடு துள்ளுது, கொஞ்சம் கீழே வச்சா அதே சாப்பிட்டு போயிடாத. அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் தான் காரசாரமாக சாப்பிட்டோம், அங்கே போனோம் இங்கே போனோம், கொஞ்சம் தான் நமக்கு செலவாயிருக்கு, இன்னும் நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இந்த தீபையன் இருக்கானே அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா நம்ம பீச்சை பார்த்துக்கிட்டு. பீச்சை என்னாச்சுன்னு கேட்டால் நம்ம தீயும் நீ இப்போ எது மேலேயாச்சும் ஃபோக்கஸ் பண்ணி சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் பார்த்தா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் அங்கேயும் வந்து ஒரு ஃப்ளட்டிங்கை போட்டுட்ருக்க. ஏன் தீபை என்ன கேட்கானா உன்னோட கையில் நீ ஒரு டேட்டு போட்டிருக்கல ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி அது எதுக்காக போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு நம்ம பீச் என்ன சொல்லலான்னா நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் ஜாப் வந்து முடிச்சுட்டு போகிறப்போ நான் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால இந்த டேட்டுவை போட்டுவிட்டேன். ஆனால் இந்த டேட்டு போடவும் ரொம்பவும் வலிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டேட்டுவும் போடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது சொல்லிகிட்டே நம்ம பீச்சும் நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு மாஃபியா பாஸும் வந்து கிடையாது, உங்களுக்கு இந்த டேட்டுவும் கிடையாது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம தீயும் கொஞ்சம் அப்படி திரும்பிட்டு சீரியஸான ஒரு ஃபேஸோடி உன்கிட்ட இருக்க டேட்டு மாதிரி எனக்கு என்னோடய டேட்டுக்கு எந்த ஒரு அர்த்தமும் வந்து கிடையாது, நான் ஜஸ்ட் என்னோடய ரூல்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சீரியஸான ஃபேஸை வந்து சொல்லிகிட்ருக்கேன். பீச்சும் மறுபடியும் ரூலா என்ன ரூல் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்கான். கேட்டுக்கிட்டே உன் லைஃபு ரொம்பவும் ஜாலியாக இருக்காது போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு தீயும் ஆனால்
நான் இன்னைக்கு உன் கூட ரொம்பவும் ஜாலியாக இருந்தேன் அப்படிங்கும் போதே நம்ம தீ சொல்ல, இதுக்கு பீச்சும் இன்னைக்கு இன்னும் நாளும் முடியலை, நம்ம கையில் காசும் வந்து தீரல, அதனால இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டும் முடியலை, இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் சிரிச்சிட்டே வந்து சொல்லலாம். அப்படியே அதில் ஒரு சாப்பாடு இருக்க, அந்த சாப்பாடை அப்படியே சிரிச்சிட்டே எடுத்துக்கிட்டு நம்ம தீக்கு ஊட்டலான்னு போனால், இந்த தீ பையன் சும்மாவே வந்து சொல்லு தானே விட்டுட்டு இருப்பான். அதை மூடிட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே, அதெல்லாம் இவன் பண்ண மாட்டானாமா. சார் என்ன சொல்லலான்னா, நான் டயட்டில் இருக்கேன், அதனால நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அதில் இருக்க ஒரு ஜூஸ், அதில் இருக்க ஜூஸ் எடுத்து வந்து குடிச்சிட்டு இருக்க. நல்ல சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் சான்ஸை உருவாக்கணும் உள்ள காமெடியெல்லாம் வந்து பண்ண வேண்டியது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பீச்சா அதான் அவன் உட்காந்து சாப்பிட. அப்படியே அடுத்த சீனு பார்த்தோம்னா ஏதோ டிராயிங் வரையக்கூடிய இடம் போல் அங்கே போயிருக்காங்க. இந்த தீ என்ன சொல்லானா, நான் உன்னை தான் வரைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரி வர அப்படிங்கிற மாதிரி இந்த பீச்சும் பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் சீரியஸாக வரைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தீ பையில் நான் பீச்சை தான் வரைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கடி பீச்சோட ஃபேஸை பார்த்து என்னத்தையும் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே வந்திருக்கேன். ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சுக்கிட்டு எங்கடா இந்த பாடி கார்ட்ஸை காணுமேன்னு பார்த்தேன். அவனுக்கு எங்கேயும் போல இங்கே தான் இருந்து பர்ஃபெக்டாக ஜாபை வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்படியே நைட்டே ஆயிடுது. ஸோ நைட் டைமு ஒரு குளத்துக்கு பக்கத்துலேயே இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க. அந்த டைம் அந்த சைடு போட்டில் போயிட்டு இருந்த ஒரு லேடி நூடுல்ஸ் விற்றுருந்தாங்க போல். ஸோ அவங்ககிட்ட இருந்த நூடுல்ஸை வாங்கிட்டு நம்ம பீச்சும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணும்னு கேட்க, இவனும் எனக்கு கொஞ்சோல போதும் அப்படின்னு சொல்ல, இது போதுமான்னு கேட்டு நம்ம பீச்சும் கொடுக்க சரின்னு சொல்லிட்டு மீன்வைல் இதுக்கு பின்னாடி ஒரு சாங்கு, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு நான் ரொம்பவும் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாங் வர வந்து போயிட்டுருக்க. நம்ம தீயும் இதெல்லாம் புதுசாக தானே சாப்பிடுதான், அதனால ஒவ்வொரு கடையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் ஒவ்வொரு ரகமாக ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துட்ருக்க. நம்ம பீச்சையும் இப்படி கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே நல்லா சாப்பிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்க. நம்ம தீயோ நம்ம வீட்டுக்கு போனோமா அப்படிங்கிறது வந்து கேட்க, இதுக்கு பீச்சும் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மகிட்ட இன்னுமே வந்து பணம் இருக்குது, அதனால நம்ம அதையும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த ஹோட்டலில் இருந்து ஒரு லேடி வந்து வெளியே வராங்க. வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஹோட்டலுக்குள்ளே கூப்பிட்ட. நம்ம பீச்சா அந்த ஹோம் ஸ்டேக்குள்ளாடி அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போக நம்ம தீயும் அதை ஃபாலோ பண்ணி உள்ளே வரா. சரின்னு சொல்லி ரூமை காமிச்சா ரூம் கொஞ்சம் குட்டியான் இருக்கு போல். நம்ம தீப்பையும் அதை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க. நம்ம பீச்சும் ரொம்ப டயர்டாகி சரி அப்பாடான்னு சொல்லிட்டு அதில் போய் உட்காந்துக்கான். இவன் உட்காந்ததை பார்த்துக்கிட்டு நம்ம தீயன் பக்கத்தில் போய் நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்க. அப்போ தான் நம்ம பீச்சுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆமாம், மூக்கும் உங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பாடி கார்ட்ஸும், ஆமாம் நான் மறந்துட்டு பார்த்தீங்களா அவங்க எங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. மீன்வேல் நம்ம தீயும் அவங்களாம் வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க, நான் உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பீச்சோ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு தீயோ நீ என் கூட இருக்கப்போ நான் எதை நினச்சும் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் மாறி மாறி கூப்பிட்டுட்ருக்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஹோம் ஸ்டே வச்சுருக்கக்கூடிய லேடியும் உள்ளாடி வந்து, இந்த துணி தான் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு இந்த துணி நைட்டு போட்டுக்க போதும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தீட்ட கொடுக்க. என்ன சொல்லாங்கன்னா, நீங்கள் குளிச்சுட்டு இந்த துணியெல்லாம் தந்தீங்கன்னா நானே உங்களுக்கு அழகாக வாஷ் பண்ணி காலையில் கொடுத்துருவேன், அதனால் நீங்கள் துணி இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம், காலையில் ஒரு நல்ல துணியை போட்டுட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி திரும்பி எப்படி வெளியே வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து நோட் பண்ணல. அவன் உட்காந்து அந்த துணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்துட்ருக்க. பக்கத்தில் இருந்த பீஸும் சரி போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தீட்ட சொல்ல, தீயும் பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்கான். அது என்ன நம்ம பீச்சும் பாத்ரூம் எங்கே இருக்குன்னு நம்ம தீட்ட உண்டு காமிச்சு கொடுத்தா அது ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. அவனை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்க. நம்ம பீச்சும் பின்னாடி என்ன, இங்கே இந்த ஊரில் இருக்கவங்கலாம் வந்து குளிப்பாங்களா, அதே மாதிரி இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணவங்களும் வந்து குளிப்பாங்க, நீங்கள் பயப்படனா யாரும் எட்டிலாம் பார்க்க மாட்டாங்கன்னு வந்து சொல்ல, நம்ம தீக்கு அதெல்லாம் வந்து கவலை இல்லை, நீங்கள் எங்கே டப்பு இல்லாமல் எப்படி நான் வந்து குளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அதை நினச்சி வந்து புலம்பிகிட்டு இருக்கான். இந்த பீச்சுக்கு இந்த குறும்பு தான் வேண்டாங்கிறது. அவன் தான் வீட்டை பார்த்துருப்பானே எவ்வளோ பெருசாக இருக்கும், 4-5 பேர் இவன் கூட இருந்தால் தான் இவனை குளிப்பாட்ட முடியும்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நக்கல் பண்ணுற மாதிரியே நின்றுட்டு தான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் கொடுத்துட்டா அண்ணாருக்கு சோப்புன்னு சொல்லி இவன் காட்டி கொடுத்துட்ருக்க. நம்ம தீயும் ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனோடி, எங்கே கண்ணாடி, நான் பல் தைக்க நேரம் ஒவ்வொரு நேரமும் நான் கண்ணாடியை பார்த்தா தான் வந்து தேய்ப்பேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, இந்த தீ பையில் அப்படியே பக்கத்தில் இழுத்துட்டு வந்து, என்ன இருக்குல்ல இந்த தண்ணியை பார்த்தே நீ வந்து பார்த்தே தேய்ச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்படி சிரிச்சுக்கிட்டே நம்ம பீச்சும் அந்த ப்ரெஷ்ஷையும் பேஸ்ட்டையும் வாங்கி இவனே அந்த பேஸ்ட்டை ப்ரெஷ்ஷில் வச்சு கொடுக்கான். ஏன்னா இப்படி விட்டுட்டு போனால் நம்ம தீ குளிப்பானா குளிக்க மாட்டானான்னு வந்து தெரியாது, அதனால தான் ப்ரெஷ்ஷை நம்ம தீட்ட கொடுத்துட்டு நான் வந்து மேலே போகிறேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்படியே நம்ம தீக்கு ரியாக்ஷனை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமே, அவன் பேந்த முழிச்சிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு நம்ம பீச்சும், இல்லை நான் உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி விடணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு நம்ம தீயும் ஆமாம் ப்ரெஷ் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி இவன் பாம்போல வந்து கேட்க, நம்ம பீத்துக்கு ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பீச்சும் தீயை பார்த்துக்கிட்டு நீங்கள் விளையாடலை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க,
இதுக்கு நம்ம தீயும் நான் என்னைக்காச்சும் விளையாடிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான். அப்படியே நம்ம பீச்சுக்கு ரியாக்ஷனை வந்து பார்க்கணுமே. அவனுக்கு அந்த தொண்டையை பார்த்தோன்னா வந்து தெரியும், அவன் ஒரு கல்ப் வந்து எடுப்பான். எப்போ நர்வஸாக தான் வந்து இருக்குது. அதே மாதிரி பீச்சு மேலே இது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நினைக்கேன். ஆனால் பைப்பில் வெளியே காட்டிக்க மாட்டேங்க. அப்படியே அடுத்த சீனை பார்த்தோம்னா பச்சை புளி உட்கார வச்சு ப்ரெஷ் பண்ணி விடுற மாதிரி தீயை உட்கார வச்சு நம்ம பீச்சும் ப்ரெஷ் பண்ணி விட்டுருக்கான். இவன் ப்ரெஷ் பண்ணது பார்த்தாதுன்னு இந்த தீக்கு கொழுப்பை பார்க்கணுமே. என் பல்லு என்ன வெள்ளி வெள்ளின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு கேள்வியை கேட்க, இதுக்கு இந்த பீச்சும் ஆமாம் வெள்ளையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனும் தேய்ச்சி விட்டுட்ருக்கான். பீச்சும் தீக்கு நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அதில் படுத்தோம்னா திடீர்னு ஒரு சத்தம். அதுவும் யாரையோ வந்து கொலை பண்ண வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதுவும் யாருக்கு சத்தம்னு பார்த்தா நம்ம தீக்கு சத்தமாக இருக்க. இந்த சத்தத்தை நம்ம பீச் கேட்டோன்னே அவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தீ தான் வந்து கத்திட்டு இருக்கானே. அதுவும் எதை பார்த்து கத்தாம பார்க்க பாச்சாவை பார்த்து இப்படி கத்திட்டு இருக்க. இதை நம்ம பீச்சை வந்து பார்த்துக்கிட்டு பாச்சா தான் இருக்குன்னு யோசிக்கலாம். அவனை அந்த கம்பை டக்குன்னு தட்டி விட்டுறான். தட்டிட்டு நம்ம தீயை பார்த்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பாஸு, அதுவும் அர்சனி கம்பெனியோட ஒரு பெரிய பாஸு ஒரு பாச்சாவை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தீயை பார்த்து பேசிக்கிட்டே பக்கத்தில் வந்து அதில் உட்காந்துருக்க. நம்ம தீ அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த பாச்சாவையும் வந்து பார்த்துட்ருக்க. நம்ம பீச் அப்புறம் தான் வந்து சொல்லலாம், அந்த பாச்சாலாம் பேச்சு நீங்கள் இனி பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம தீ திரும்ப அது வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் போல். 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பீச் என்ன சொல்லலாம்னா, உங்கள் டேட்டூ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை போனாரும் உங்களுக்கு வலிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதுக்கு தீ என்ன சொல்லலான்னா, ஆமாம் வலிச்சு தான், ஆனால் எனக்கு அந்த வலியெல்லாம் வந்து பழகிருச்சுன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு இருந்த பீச்சும் வலியை என்றைக்குமே வந்து பழகிக்க கூடாது, ஆனால் அனுபவிச்சு வந்து பழகக்கூடாது, அதை தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி பீச்சு நம்ம தீட்ட வந்து சொல்லலாம். உண்மையாக சொல்லலாம், நம்ம தீ எவ்வளோதான் வந்து ரொம்ப ரிச்சா எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கிடைக்க மாதிரி இருந்தாலும் அவன் லைஃப்பில் ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறத நமக்கு அடிக்கடி இங்கெல்லாம் வந்து காணிக்காங்க. இங்கே கட் பண்ணி நம்ம மூக்கை தான் வந்து காணிக்காங்க. மூக்கு அந்த ஹோம் ஸ்டேக்கு வெளியே வந்து உட்காந்துருக்க. அவன் இதையும் நினச்சிட்டே வந்து உட்காந்துருக்க. கரெக்டாக அந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் லேடியும் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே ரூம் ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு நம்ம மூக்கோ இல்லை என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். லேடி ஏதோ விளையாடுற மாதிரி ஒன்று இருக்குது, அதை கொண்டு கொடுத்துட்டு இது என்னோடய கெஸ்ட்டுக்காக வச்சுருக்கேன், ஆனால் நீ வந்து யூஸ் பண்ணிக்கோப்பா, நான் உனக்கிட்ட பணம்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மூக்கும் இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அந்த லேடியும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மூக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. நம்ம தீயும் குளிச்சுட்டு விளையாடி வர. இதை பார்த்துருந்த பீச்சும் எப்படி ட்ரெஸ்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்கான். இதுக்கு நம்ம தீயோட பதில் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு போட்டு பழகினதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல. நம்ம தீயன் போட்டுருந்த அந்த கொசு வலையை நீக்கிட்டு அப்படி வெளியே வந்து கீழேருந்து மேலே பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம தீயை பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குல்ல. சரி விடுங்க, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. நம்ம பீச் என்ன கேட்கானா, நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தூங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு நம்ம தீயும் சிரிச்சுக்கிட்டே என்னோடய எல்லா ட்ரெஸ்லேயுமே என்னோடய பேர் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அப்படி சொல்லிட்டையும் சேர் எடுத்து போட்டு தலையை வந்து தொடச்சிட்ருக்கேன். நம்ம பீச்சு பின்னாடி போய் ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு வந்து தீக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவன் தொடச்சிட்டு இருந்த அந்த டவலை வாங்கி கீழே போட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் அந்த சேருக்கு மேலே கை வச்சுட்டு போய் இவன் என்னதோ எழுதலான்னு போகிறான். அந்த டைம்னு பார்த்து இந்த தீப்பையன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த ஷர்ட்டுக்கு மேலே நம்ம தீயோட பேர் முழுசாக எழுதுறான். டைம்னு பார்த்து உங்களுக்கு பின்னாடி ஒரு சாங் வேறு வந்து போடாங்க. அந்த சாங்கில் லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப ஒரு தனிமையான ஒருத்தன், எனக்கு காதல்லாம் என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்குன்னே வந்து தெரியாது. நான் பொதுவாக ட்ராமாஸில் தான் வந்து பார்த்துருக்கேன், எல்லா எபிசோடையுமே வந்து பார்ப்பேன். நான் எனக்கான அவங்கள வந்து மீட் பண்ணுவேன் நான் நினச்சதே இல்லை. அதை நான் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய உலகமே மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அந்த லைன்ஸ் வந்து போயிட்டுருக்கேன். நீங்கள் நம்ம பீச் அழகாக அந்த சட்டையில் வந்து மொத்தமாக பேர் எழுதிக்கிட்டு எல்லாமே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தீயை பார்த்துக்கிட்டே வந்து சொல்ல, அப்படியே இருந்துச்சு நான் குளிக்க போயிட்டு வரேன், உங்களுக்காக கொசு வலைலாம் வந்து போட்டிருக்கேன், உள்ளாடி போய் படுத்துவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரூம்லேருந்து வெளியே போக, என் போனால் தான் மிச்சம். போனதுக்கப்புறம் நம்ம தீக்க ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனை பார்க்கணுமே. அதுக்கு நாள் நம்ம பீச்சுக்கு மேலே ரொம்பவும் காதலில் விழுந்துட்டுருக்கான். அப்படியே இங்கே கட் பண்ணி நம்ம மூக்கை காணிக்காங்க. ஸோ மூக்கு அப்போவே அந்த பாக்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துருப்பான்ல, அவன் என்ன கையில் வச்சுட்ருக்கான்னு பார்த்தா ஏதோ ஒரு பேண்ட் மாதிரி இருக்க, அதில் HBDR அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எனக்கு தெரிஞ்சது ஹாப்பி பர்த்டே ஆர்ன்னு சொல்லி அர்த்தம்னு நினைக்கேன். ஆர் அப்படின்னு சொன்னால் ரோம். ஸோ ரோம்னா கண்டிப்பாக அங்கே வில்லியம் வந்து தானே ஆகணும். ஸோ வில்லியம் நினச்சி இப்படி ஒரு பக்கம் நம்ம மூக்கு வந்து ரோமுக்காக எதிர்பார்த்துட்ருக்க. அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா மூச்சு வீட்டுக்கிட்ட போய் நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயும் வந்து சொல்லியிருந்தேன், பீச்சோட நேமு தான் எல்லா கான்ட்ராக்ட்லேயும் நான் வந்து கொடுத்துருந்தேன்னு.
தெரிஞ்சும் உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பர்சனல் பிரச்சனைகள்னால நீங்கள் இங்கே பீச்சோட பேரை வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்க. இந்த விவிடும், ஓ, எல்லா காண்டாக்ட்லேயும் அவனோட பேர் இருந்தா எனக்கு தெரியாதே, நான் ஃபால் கலெக்ஷனில் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சேனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, எங்கள் 2 பேரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கும் போது வந்து சொல்லலாம். அத்தோடி நிறுத்தாமல் நம்ம 2 பேருமே இங்கே ஹெட் தான், நானும் இங்கே ஒரு ஹெட்டாக இருக்க தான் வந்திருக்கேன், ஸோ உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக பேசிட்டு போவேன். இதான் காணிக்காங்க தீயும் பீச் என்ன மிஸ் பண்ணானா என்ன, நீ வீட்டில் அவனை அப்படியே கொண்டு விட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மூக்கிட்ட கேட்க, மூக்கும் அவன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லதுக்கு வரான். ஆனால் இந்த இதே பையன் இருக்கானே, அவன் வந்து அதை ஒழுங்காக கேட்காம அவன் கண்டிப்பாக என்ன மிஸ் பண்ணியிருப்பான், ஒருவேளை காலையில் மீட்டிங் இல்லைன்னா நானே என் கூடயே போயிருப்பேன்னு சொல்ல, திருப்பியும் மூக்கு பாஸ்ன்னு சொல்ல வந்தா இவன் அதெல்லாம் கேட்குதில்ல, நான் இதை சரி பண்ணுறதுக்காக பேசாமல் நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலை வாங்கி அவன் பேர்லேயே எழுதி வச்சிடவா, அது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்ல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டு பேசிகிட்டே இருக்க. மூக்கும் கடைசியாக, பாஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபைல் அப்படிங்கிற மாதிரி என் பேசோடாதனால ஃபைலையும் என்கிட்ட டேரெக்டாக நீட்டேன். அந்த ஃபைலை வாசித்து தீக்கி ஒரு ஷாக்கு, ஏன் பீச்சுக்கு பேர் பதிலாக வேற ஒரு பேர் போட்டிருக்கு, யார் இதை மாற்றினான்னு கேட்க, பதிலுக்கு அந்த டீமுக்கு புதுசாக ஒரு டீம் லீடர் வந்திருக்கான், அவன் பேர் விவேடு, அவன் தான் இந்த மாதிரி ஃபுல் டைம் ஃபோட்டோகிராஃபர் வச்சா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சஜஷன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, இதுக்கு நம்ம தீயும் நான் இதுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மூக்கும் ஆனால் இது ஆல்ரெடி அப்ரூவ் ஆகி வந்துருச்சு, இதெல்லாம் எல்லோரும் சைன் வச்சுட்டாங்க, நம்ம மார்க்கெட்டிங் டீமுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த தீக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இவன் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தா மூக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல, அவன் என்ன சொல்லான்னா, இந்த விவீடுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு சைல்டு அப்யூஸ் கேஸ் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை கேட்டோன்னே நம்ம இந்த காரணம் ஒன்று போதாதா அவனை வேலையை விட்டு தூக்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, மூக்கும் ஆமாம் இது போதும் அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டான். அப்போ இந்த தீ என்ன சொல்லான்னா, இவன் பதிலுக்கு, அந்த விவிட வேலையை விட்டு தூக்கினா மட்டும் போதாது, அவன் பேஜுக்கிட்ட பிரச்சனை பண்ணதுக்காக அவனுக்கு இதோடி பெருசாக நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே நம்ம மூக்குக்கும் வந்து புரிஞ்சிருது, அதனால இவனும் மண்டையாட்டிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எங்கே கட் பண்ணி பிளப்பு தான் காணிக்காங்க. பிளப்பும் பீச்சுக்கிட்ட, எனக்கு அப்போவே தெரியும் அவன் உன்னை இந்த இடத்துலேருந்து தூக்கணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான், நான் உன்ட்ட அப்போவே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. பீச்சா அப்படியே அமைதியாக படுத்து கிடந்துட்டு, இருந்துட்டு போது விடு, கொஞ்ச நாள் நான் வெக்கேஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஏன் நீ என்கிட்ட பண்ணலைன்னு என்னை பார்த்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் வேணுக்குனே விளையாடிட்டே கேட்க, இங்கே பிளப்பும் எனக்கு ஒன்றும் இது ஜோக் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஈச்சும் நான் இந்த சாட்டர்டே அம்மா பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, நீனும் வரியா அப்படின்னு கேட்க, பிளப்பும் பதிலுக்கு, இல்லை நான் இந்த ஃப்ரைடே போகலான்னு இருக்கேன், நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிகிட்ருக்கா. அந்த டைம்னு பார்த்து அவசரமாக இந்த நோட்டும் அவசரமாக கிளப்புக்கிட்ட வந்து அவள் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி இவங்க 2 பேரும் கத்திகிட்டு இருக்க. இவெல்லாம் சரி பொறவு பேசின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. அப்போ தான் இந்த நோட்ஸ் வந்து சொல்லுவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, விவிட ஆளையே வந்து காணும் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருந்த நோட்டும் ஆமாம் ஒரு தடையும் கூட இல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இவளுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அப்போ தான் நோட்ஸ் சொல்ல, அவன் மொத்தமாகவே காணாமல் போயிட்டான், அவன் டெஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட இல்லை, எதுவுமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் எங்கள் வீடு காணாமல் போய்கிறதையும் இவங்க வந்து கண்டுபிடிக்காங்க. இப்போ இந்த விஷயம் பீச்சுக்கும் தெரியாமையாக இருக்கும். ஸோ பீச்சுக்கு தெரிஞ்சு நம்ம தீக்கிட்ட வந்து கேட்டால், தீயும் நீ என்னோடவன், உன்னை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இது எல்லாத்தையும் பார்த்துருந்த பீச்சும் நீங்கள் விவிட என்ன பண்ணீங்கன்னு கேட்க, தீயும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பீச்சும் பதிலுக்கு நீங்கள் அவரை எதுவும் வந்து பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம தீயும் டென்ஷன் ஆகி அவன் இவ்வளோ பண்ணியிருக்கான், இருந்தாலும் அவனை பற்றி கஷ்டப்படுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, பீச்சும் பதிலுக்கு ஆல்ரெடி எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம நம்ம ஃபயர் பண்ணியாச்சு, இதுவே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டோன்னே நம்ம தீயும் நம்ம மூக்குக்கிட்ட பீச்சுன்னு சொன்னாலே அதையும் வந்து பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு, நான் அவனை சும்மா ஒன்றும் ஃபயர் பண்ணல, அவன் வந்து ஒரு நல்ல லீடராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதனால தான் நம்மளை ஃபயர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பீச்சும் இவன் இப்படி வந்து நல்லபடியாக பேசுகிறத பார்த்துக்கிட்டு சரி அமைதியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேர் ஒரு தடவை வந்து சொல்ல, என் பேரை ஒரு தடவை அமைதியாக சொன்னோன்னே நம்ம தீ அப்படியே வந்து சைலண்ட் ஆயிடுறான். சைலண்ட் மட்டும் ஆகாமல் அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு ஓரமாக அந்த ஒயின் கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல கூட ஒரு பொண்ணு கூட இந்த அளவுக்கு வைக்கப்படாது, ஆனால் இவன் இந்த அளவுக்கு வைக்கப்படத்தை பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் பீச்சும் உட்காந்துருக்கான். சரி இவன் வைக்கப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பைபிள் வந்து கேட்கான், சரி இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா நம்ம லாஸ்ட் டைம் போன மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வருவோமா அப்படின்னு வந்து கேட்க, இதுக்கு நம்ம
பீச் என்ன சொல்லான்னா, இல்லை இல்லை என் சிஸ்டர் கூட எனக்கு ஒரு சில விஷயம் வந்து பண்ணணும், நான் அவள் கூட இந்த வீக்கெண்ட் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லலாம். இதை கேட்டோன்னே நம்ம தீயும், அதுக்கு என்ன, நானும் உன் தங்கச்சி கூட வரேன், நம்ம 3 பேரும் ஒன்றா போடலான்னு சொல்ல. இதுக்கு நம்ம பீச்சும், ஒரு வேளை நான் உங்கள் கூட பழகுறேன்னு தெரிஞ்சேன் அப்படின்னா என் தங்கச்சி வந்து செத்துருவா, அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேசிகிட்டு இருக்க. நான் இங்கடி 3 மாதம் சும்மா தான் இருப்பேன், நம்ம அப்போ எங்கேயாச்சும் வந்து போயிட்டு வரலான்னு சொல்ல. இதை கேட்டோன்னு நம்ம தீயும், இரு, அதான் நான் விட வேலையை விட்டு தூக்கிட்டேனே, அப்புறம் என்ன நீ வேலைக்கு வரணும் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு நான் நிச்சயம் பதிலுக்கு என்ன சொல்லலான்னா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவன் ஆல்ரெடி ஒரு புது ஃபோட்டோகிராஃபரை சைன் பண்ணிட்டான், அதனால் அந்த புது ஃபோட்டோகிராஃபர் தான் இனி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. இதை கேட்டோடனே நம்ம தீக்க ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுது. தீயும் உடனே மோக்க கூப்பிட்டு அவன் அந்த ஃபோட்டோகிராஃபரை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு வர. இதை கேட்டுட்டு இருந்த பீச்சும், இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் வந்து பண்ணிடாதீங்க, அந்த ஃபோட்டோகிராஃபர் ஆல்ரெடி அவன் வேலையை விட்டு வந்துட்டானாமா, ஸோ பாவம் வேலை கிடைக்குது அவனுக்கு ரொம்பவும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்தா. மோக்கும், விவிட் ஆல்ரெடி வேலை விட்டு தூக்கியாச்சுல, அப்போ அவன் சப்மிட் பண்ண இந்த கான்ட்ராக்ட்ஸும் வேலிட் கிடையாதுன்னு சொல்ல. நிச்சயம் பதிலுக்கு, ஆமாம் எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் வேலை இல்லாமல் ஒருத்தங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னே எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த தீயும், ஆமாம் எல்லாரையும் நினச்சி கவலைப்படு, ஆனால் உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு பார்த்துறாத, நீ என்ன எல்லாருக்கும் பாதுகாவலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் டெரரான ஃபேஸை வச்சு கேட்டுட்டு இருக்க. பீச்சும் பதிலுக்கு, பணம் எல்லாத்துக்கும் வந்து பணம் முக்கியம், உங்கள் பணமோ இல்லை மற்றவங்களோட பணமோ ரெண்டுமே வந்து ஒன்று கிடையாது, அந்த 5000 வச்சு நீ டிஷ்யூ பேப்பர் தான் வந்து வாங்குவீங்க, ஆனால் மற்றவங்க அதை வச்சு நிறைய விஷயம் வந்து பண்ணுவாங்க, அதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் அப்படி தானே இவன் இவன் கேட்க. இதுக்கு தீயும், அப்படின்னா உனக்கும் தான் வேலையை போச்சு, அப்போ உனக்கு அதுவும் ப்ராப்ளம் தானே அப்படிங்கிற மாதிரி இவனை பற்றி கேட்டா. இதுக்கு நம்ம பீச்சும் லைட்டாக ஒரு ஸ்மைலில் போட்டுக்கிட்டு, நான் மற்றவங்க மாதிரி கிடையாதே அப்படி மாதிரி சொல்ல. ஏன் நீ இப்படி மற்றவங்க மாதிரி இல்லைன்னு இவன் கேட்டா. பீச்சும் பதிலுக்கு, ஏன்னா எனக்கு டெய்லி சாப்பாடு வாங்கி தர ஒரு ஆள் இருக்குது, அது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சிரிச்சிட்டே வந்து சொல்ல. இதை கேட்டோடனே நம்ம தீக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, அப்படியே இவன் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் இவன் வந்து சூரியகாந்தி ஸ்மைலில் போட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டே பின்னாடி சேலை போய் வந்து சாஞ்சிக்க. திடீர்னு இவனுக்கு என்ன ஞாபகம் வந்தோ தெரியல, மோக்க கூப்பிட்டு, பீச்சை நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடு, அவனை பிளாக் லிஸ்ட்டில் வந்து போட்டுரு, யாருமே அவனை வந்து ஹையர் பண்ணக்கூடாது சரியா, அப்போ அப்போ தான் நான் அவனை நல்லபடியாக வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் வேறு லெவலில் யோசி வந்து பேசிகிட்டு இருக்க. நம்ம பீச்சுக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, ஐயே நான் சும்மா சொன்னேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல. இவன் மூக்கை கூப்பிட்டு பண்ணுன்னு சொல்ல. மூக்கு பண்ணலான்னு போனால் நம்ம பீச் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கான். இதெல்லாத்தையும் பார்த்துருந்த தீயும், நீ நிறுத்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்க. அதான் பாஸ் சொல்லியாச்சு திருப்பியும் பண்ணலான்னு சொல்லி போனால் திருப்பியும் நம்ம பீச் உட்காந்துட்டு, ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டேன், நான் தான் உங்கள் கூட இனி எல்லா கலெக்ஷன்லையும் ஒர்க் பண்ண போகிறேன்ல, நம்ம ரொம்ப நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தீயை பார்த்து சொல்லிகிட்டு இருக்க. தீயும் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கையாட்டிக்கிட்டு, நீ உன் வாழ்க்கை முழுக்கவே இதே மாதிரி என் கூட இதை பண்ணிகிட்ருப்பியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க. பீச்சும் வாய் அடைச்சி போய் நிற்க. இப்படி கேட்டோன்னே எப்போவும் இவன் இதே கேள்வியை தான் கேட்கான், இவன் இதையே தான் பார்த்துட்ருக்கான், எப்போவாச்சும் இருக்க ஒரு பதில் சொல்லலாம்ல, சரி விடுங்க, இப்படியும் இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. நம்ம தீயும் அப்படி அழகாக ஒரு ஸ்மைலை வேற வந்து கொடுக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு மொக்க காமிச்சோம்னா, மொக்க இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவனுக்கும் ஒரு ஜாலி தான், அவனா அதை பார்த்து வந்து சிரிக்கான். அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா, கீத்தும் நான் நல்லா படிப்பேன், நிறைய மணி வந்து சேவ் பண்ணுவேன், அதட்டும் நீங்கள் பிளப்பை பார்த்தும் பார்த்துக்க முடியுமா மதர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்க. அதோட இவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சி வந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இதை தான் வந்து காணிக்காங்க. மதர் என்ன சொல்லாங்கன்னா, நான் அப்போவே உன் கண்ணில் பார்த்தேன் அந்த வெறியை, நீ கண்டிப்பாக சாதிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இதெல்லாம் நடந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பீச்சும், நீங்கள் பிளப்பு பார்த்துக்கலன்னா எல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் மாறி மாறி பேசிகிட்டு இருக்க. எப்போவும் இவ்வளோ நேரம் பீச் வந்த நேரத்துலேருந்தே சும்மா இருக்கதை பார்த்துக்கிட்டு 2 சின்ன பிள்ளைகளை அனுப்பி பீச்சை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல. அவங்களும் 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பிளப்பு கிட்ட. இப்படி இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக இன்றைக்கி ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ண. அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பீச்சும் நம்ம பிளப்பை அப்படியே ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்த. பிளப் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ பிளப்பு கிட்ட நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்ல. அவளும் வீட்டுக்கு வந்துட்டோமான்னு முழிச்சு பார்க்க. பீச்சும் இப்படியே நல்லா சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு டைட்டாக படுத்து கிடந்துக்கோன்னு சொல்ல. நம்ம பிளப்பும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல. இதை பார்த்துட்டு பீச்சும் அவனை திருப்பி ஒரு கிஸ் பண்ண. அது ஒரே ஸ்மெல்லாக இருக்கும் போல், அதுவும் வேர்வை ஸ்மெல்லு. இவன் இதை சொல்லிகிட்டு இருக்க.
ப்ளப்பும் பதிலுக்கு உன்னை யார் அங்கே போய் கிஸ் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கா. அப்படியே ப்ளப்பும் காலில் இருந்து வெளியே போய் நடந்து போயிட்டு இருக்க. அவன் நடந்து போகிறப்போ யாரும் ப்ளப்புன்னு கூப்பிட்டாங்க. யாருன்னு பார்த்தா பீச் தான். அவனும் முன்னாடி வந்து உன் கார்கியை மறந்துட்ட பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கார்கியை அவட்டே வந்து கொடுக்க. பீச்சும் ப்ளப்பு கிட்ட உன்னை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்ல. ப்ளப்பும் பதிலுக்கு நானும் ஒன்று நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து செல்லம்மா சொல்லிட்டு நீ கேப் புக் பண்ணியிருக்க தானே, வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி சொல்லிட்டு அவளும் சரி டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்குள்ளாடி போக. பீச்சோ அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்க. பேசும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். கேட்டுட்டு நீங்கள் ஒரு யூ டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வழி சொல்லிக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி போகலான்னு போக. அப்படின்னு பார்த்து அந்த டைமில் யாரோ இவனை வந்து எட்டி ஒரு மிதிக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த விவிட் தான். பீச்சும் விவிடை பார்த்து ஷாக் ஆகி நிற்க. இந்த விவிடும் என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் நீ தான், எனக்கு ஜாப் போனதுக்கு காரணமும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேன். இவன் போட்டு பீச்சை வந்து உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கான். பீச்சை அவனை தடுத்து பார்க்க ஆனாலும் முடியலை. எப்படியோ ஒரு வழியாக இவனை தட்டி விட்டுட்டு இவன் அந்த ரோட்டில் இருந்து அப்படியே நேராக ஓட ஆரம்பிக்க. இந்த விவிட அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கான். பார்த்துக்கிட்டு இவன் கார் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம பீச்சுக்கு முன்னாடி காரை கொண்டு வளைச்சி நிறுத்திட்டு காருக்குள்ளாடி இருந்து ஒரு கோல்ஃப் பேட் மாதிரி இருக்குது அதை கையில் எடுத்துகிட்டே வெளியே வரான். என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சியா, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விவிட அந்த கோல்ஃப் பேட்டை தூக்கிட்டே வர. இந்த கோல்ஃப் பேட்டை பார்க்க நேரம் நம்ம பீச்சுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காணிக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு அம்மா அப்பா மாதிரி இருக்குது. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அது 2மே வந்து பீச்சும் ப்ளப்பும் தான். ஸோ அம்மாவும் குழந்தைங்கள எதுவும் பண்ணாதீங்க, அவளை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இந்த அப்பாவும் அதை கேட்காம கேட்க யாருன்னு பார்த்தா தீ. இவனும் தீயை பார்த்துட்டு மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீ கெஞ்சிட்டு இருக்க. தீயும் அப்படியே அந்த விவிட பார்த்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பீச்சுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கான். அப்படியே பீச்சோட காதை மூடிக்க ஒரு கன்ஷூட் சத்தம் வந்து கேட்குது. அப்படியே விவிடோட அலறல் சத்தமும் நமக்கு வந்து கேட்க திருப்பியும் ஒரு கன்ஷாட் சத்தம். இப்படி கேட்டுட்ருக்க பீச்சா அப்படியே அமைதியாக ஒரு ஷாக் ஓடி அப்படியே இருக்க. திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியலை. அப்படியே திரும்பி நம்ம தீயை பார்த்துக்கிட்டு நானே எதுவும் பண்ணன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு தீயும் நான் அவனை கொல்ல மாட்டேன், ஆனால் அவன் எனக்கு கொடுத்த வழியை ஓடி டபுள் மடங்காக நான் அவனுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு ஷூட் பண்ணேன். அப்படியே இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த எபிசோடுக்கு எண்ட் சீன் வேறு இருக்குது. ஸோ எண்ட் சீனில் இங்கே மூக்கும் அதை பார்த்துட்டு நம்ம வெக்கப்பட்டே வந்து நிற்கான். இப்படியே எபிசோட் 4 வந்து முடியுது. எபிசோட் 5ல் இந்த தீப்பையன் சும்மாவே நம்ம பீச்சுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த இடத்தையும் வந்து புரட்டி போட்டுருவான். இதில் இந்த விவிடு இந்த லெவலுக்கு போனதுக்கு இந்த விவிடை என்ன பண்ண போகிறான்னு வந்து தெரியல. இது பார்த்தாதுன்னு நம்ம மூக்குக்கும் ரோமுக்கும் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி வேறு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எபிசோட் 5ல் வந்து மீட் பண்ணலாம். நான் உங்கள் நானும் பிஎல் தமிழ். பாய்.